கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கார்த்திகை வந்து கரெக்டாக காரை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க மல்லிகாவோட காரில். அப்போன்னு பார்த்து எதுவுமே கிடைக்கல. சரி, இவன் எப்படியும் ஏதாவது கண்டுபிடிச்சிருவானா, நல்ல வேலை இவன் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தானா நிச்சயமாக நம்ம மாட்டியிருப்போன்னு பின்னாடி வந்து மாயா மறைஞ்சிருந்து வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மகேஷோட அண்ணி. சரி, கார்த்தி வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் கார்த்தி வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க. என்ன அது ஒன்று மாற்றி ஒன்று வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த மல்லிகா அவங்க வந்து கடைசி வரைக்கும் மாப்பிள்ளையும் சரி இந்த பக்கம் ரேவதி 2 பேரையும் ஜோடியாக சேர்ந்து பார்க்க முடியாமல் யாரோ சதி திட்டம் மட்டும் தடுத்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் நல்லா புரியுது. ஏன்னா கரெக்டாக அவங்க பொண்ணை அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த சமயத்தில் அவங்களால பார்க்க முடியல. அதுக்கு அடுத்தது இப்போ வீட்டுக்கு பந்தக்கால் நடுறப்ப வர்றேங்கிறாங்க. இப்போயும் முடியலை. எல்லாமே வந்து எதர்ச்சியாக நடந்த மாதிரி துளி கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தில் வந்து இந்த சிசிடிவி ஒவ்வொரு விஷயமா வந்து கரண்ட் போனது எல்லாம் யோசித்து குழம்பிகிட்டு இருக்காங்க கார்த்தி. இதுக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே மாயா வந்து நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே என்ன எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நம்ம நினச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப 10% கரெக்டு. அந்த கார்த்திக் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் அந்த டிரைவரு. ஏன்னா நான் வந்து கரெக்டாக அங்கேருந்து எடுத்த செகண்டே பார்த்தா அடுத்த நிமிஷம் வந்துட்டான் அவன். இப்போ என்ன பார்த்துட்டானா? இல்லை அது எப்படி இந்த மாயா வந்து அவனை விட புத்திசாலியாக இருக்க வரைக்கும் அவனால் கிட்டக்க நெருங்கக்கூட முடியாது. பேசாமல் வேண்டாமே, எதுக்காக வந்து நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? இந்த சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளையே ஆகாமல் நம்ம 2 பேரும் இப்படியே எப்போதும் போல் இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம்ல. பயப்படாத, எதுவாக இருந்தாலும் இந்த மாயா நான் இருக்கேன்லாம் பார்த்துக்கலாம். எதுக்காக இவ்வளோ தூரம் போராடணும்? இப்போ ஒருவேளை அந்த மல்லிகா வந்து எல்லா உண்மையும் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட சொல்லிட்டா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னும் ஒரு மாதத்துக்கு அவங்க பிரச்சனை வந்து நமக்கு வராது. அவங்களால வந்து நம்மளை பார்த்து இவங்க தான் அடையாளம் சொல்ல முடியாது. அது வரைக்கும் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அதுக்குள்ளே நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இப்போ நமக்குள் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா, நம்ம 2 பேரை பற்றின விஷயத்த அந்த டிரைவர் வந்து கண்டுபிடிக்காமல் வந்து பத்திரமா பார்த்து எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் முதல்ல பயப்படாமல் தைரியமாக இரு. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ஒன்றும் பெருசாக வந்து அவளுக்கு வந்து பையன்லாம் கிடையாது, எல்லாமே பொண்ணுங்க தான். நீ மட்டும் மாப்பிள்ளையாக போயிட்டேன்னா அவளோட மொத்த சொத்தையும் வந்து நமக்கு வந்து அசால்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் புத்திசாலித்தனமாக காய் நவுத்தணும். நீ தைரியமாக இரு, நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து மகேஷுக்கு தைரியம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்னமோ இந்த ரேவதி மூலமாக தான் வருமோன்னு எனக்கு கவலையாகவே இருக்குது. ரேவதிலாம் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் யோசிக்க மாட்டான், நீ விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கார்த்திகை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா கரெக்டாக வராப்பில் மயில் வாங்கினான். ஆமாம், என்ன ரொம்ப யோசனையாகவே இருக்க சொல்லுமா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த மல்லிகா அவங்கள வந்து நம்ம ரேவதியும் மாப்பிள்ளையும் ஜோடியாக பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பெரிய சூழ்ச்சி நடக்குதுன்னே சொல்கிறேன். என்ன சொல்கிற? அப்படி அவங்க வந்து எதர்ச்சியாக தானே நடந்திருக்கும் அப்படின்னப்ப நானும் அப்படி தான் யோசித்து பார்த்தேன். ஆனால் அப்படி நடந்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீ இந்த மாதிரி யோசிக்கிறேன்னா அப்போ எதுக்கும் நானும் வந்து இதில் வந்து யோசித்து பார்க்குறேன், வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டும், எனக்காக ஒரு உதவி மட்டும் செய்வியா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன உதவி செய்யணும் சொல்லுங்கள், உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறான்னு கார்த்திக் வந்து கேட்குறாங்க. அப்படி சப்போஸ் அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இந்த கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அதில் நானும் உனக்கு உதவி இருக்கேங்கிற விஷயத்த இந்த குடும்பத்தில் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லு. அப்போ தான்ப்பா என் பொண்டாட்டிக்கிட்டேயும் சரி அத்தைக்கிட்டேயும் எனக்கு கொஞ்சமாவது மரியாதை கிடைக்கும் அப்படின்னோடனே, இவ்வளோ தானே விஷயம், உங்களுக்காக நான் இது கூட பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறேன், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இது போகிறோம் சுலமா, உன்னை நம்பி தான் வந்து என்னோடய குடும்பத்தில் வந்து கௌரவமே எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்தா இந்த பக்கம் கரெக்டாக ரோகிணி வந்துடுறாங்க. வந்தோன்னே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து நீங்கள் வந்து அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கூட்டு சதி திட்டம் போடுறீங்களோ அப்படிங்கிற. ஆமாம், நான் வந்து அதான் எனக்கு வேலை அப்படிங்கிறப்ப அவங்க வந்து தங்கச்சி எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே பாரு, நீ சொன்னால் நம்பவே மாட்டேன், நான் அவனை கோவமாக சத்தம் போட்டிருக்கேன் அப்படின்னு. யார் அவனை? நீங்கள் மிரட்டினீங்களா? உனக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்கிறத கேட்டால் தான் என்ன அப்படிங்கிறப்ப ரேவதியும் வந்தோடனே இப்போ நீங்கள் வந்து எல்லோரும் முன்னாடி போய் வந்து நீங்கள் அவரை திட்டினீங்கன்னா நான் வந்து இப்போ நம்புவேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் நம்ப மாட்டேன், கரெக்டாக போய் அம்மா கிட்ட வந்து போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இவ்வளோ தானே ரோகிணி, நான் போய் இப்படி எப்படி திட்டுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி அங்கே தூரமாக நிற்கிறனால கார்த்திகிட்ட போயிட்டு, ஏய் சிலம்பம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ தேவையில்லாமல் வந்து என் குடும்பத்தில் அதான் அத்தை சொன்னாங்களே வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கையை தூக்கி கத்திட்டு அதுக்கு அடுத்தது அஸ்கி வாய்ஸில், சிலம்பம் என்னை மன்னிச்சிருப்பா, நம்ம நட்புக்குள்ளே வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்க எல்லோரும் வந்து சேர்ந்து நான் கோவமாக உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் இந்த கத்துறேன் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாரு,
உனக்கு அவ்வளோதான் மரியாதையாக நீயே வீட்டை விட்டு போயிடு, அத்தை டைம் கொடுத்துருக்காங்கங்கிறதுக்காக நீ என்ன வேணால் நினச்சிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறப்ப சரி மாமா உண்மையிலே தான் திட்டுறாரு போல், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்கள் கோவத்தை பார்த்து அவர் கொஞ்சம் வந்து மெதுவாக தான் பேசுகிறாரு அப்படின்னு இப்போயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டா சரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இங்கே கார்த்திகை பார்க்குறதுக்காக வந்து ரேவதி வராங்க. வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி, அம்மா என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப, என் மாமா வந்து ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறில் வந்து தேவையில்லாமல் உங்களை சத்தம் போட்டுட்டாங்க, அதை வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சேச்சா அவரை பற்றின எனக்கு நல்லாவே தெரியும், அவர் வந்து சும்மா வெள்ளந்தியான ஆள், எனக்கு தெரியும், நீ ஒன்றும் அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன், அவரை தப்பாக நினைக்க மாட்டேன், நீ தைரியமாக போ அப்படின்னோடனே, சீக்கிரமாக எல்லாத்தையும் கண்டுபிடி அப்படிங்கிறப்ப சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி வந்து அப்படியே வந்து தூணை பார்த்துக்கிட்டு அப்படியே சாஞ்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்தா சந்திரகலா வந்து சத்தம் இல்லாமல் வந்து கேட்டு கதவை எல்லாத்தையும் திறந்து யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்து பதுங்கி பொறுமையாக வந்து கேட்டை திறந்துட்டு போகிறாங்க. கார்த்திக் கரெக்டாக மாடியிலேருந்து பார்த்தோன்னே இந்த நேரத்தில் இவங்க எதுக்காக வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க, இது என்னமோ சரியா படலையே, முதல்ல அவங்க பின்னாடியே போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு கார்த்தி வந்து பின்னாடியே சத்தம் இல்லாமல் பொறுமையாக போகிறாங்க. கார்த்தி வர்றது கவனிக்காமல் வந்து அவங்க மாட்டுக்கும் போய் வந்து அவங்க புருஷன் வந்து பார்த்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சுண்ணாண்டிக்கிட்ட, உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், நீ என்னாச்சு எப்போதும் போல் டக்குன்னு வருவி அப்படின்னு. முன்னாடி மாதிரிலாம் வர முடியாது, ஏன்னா வந்து உங்கள் அக்கா முழிச்சிருக்காள, அக்காவெல்லாம் சமாளிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் அங்கே வந்திருக்கான் பாருங்கள் அவன் இந்த டிரைவர், அவனை சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனுக்கு வந்து என்னை பற்றின விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அவன் சத்தம் இல்லாமல் என்னை வந்து கரெக்டாக வந்து மாட்டி விடுறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு மட்டும் என்னால் அவனோட கண் பார்வையிலேயே புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன சொல்கிற நீ அப்படின்னா, அவன் வந்து யார் என்னங்கிற விஷயத்த முதல்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அவன் எங்கே இருக்க போகிறான், அவ்வளோ பெரிய ஆளாக என்னென்ன, அவன் நிச்சயமாக வந்து அவனோட உண்மையான இது பேர் எந்த ஊர் எதுவுமே நம்மளுக்கு தெரியல, அக்கா கேட்டப்போ கூட எதை பற்றியும் சொல்லாமல் நல்லா அமைதியாக கமுக்கமாக இருந்துட்டான் அப்படின்னா அவனை பற்றின விஷயம் நமக்கு ஏதோ ஒன்று தெரியக்கூடாதுங்கிறதுல வந்து அவன் தெளிவாக இருக்கான். அப்படி இருக்கும்போது அக்கா வேணால் அவனை நம்பலாம், நம்ம வந்து அவனை வீட்டை விட்டு விரட்டணும்னா அவன் யாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அவன் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, முதல்ல அவனை விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை நம்ம மகேஷும் சரி மாயா அவங்க பற்றின விஷயத்தையும் மேற்கொண்டு வந்து அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இத்தனை வருஷம் வந்து கஷ்டப்பட்டு வந்து அக்காவை பழி வாங்கணும்னு நினச்சது எதுவுமே நடவேறாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியாமல் இல்லை அப்படிங்கிறப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து கார்த்தி வந்து சத்தம் இல்லாமல் வந்து கரெக்டாக ஒரு செடிக்கு பின்னாடி நின்று ஃபோனில் வந்து அப்படியே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு பேசாமல் இருக்காங்க. டக்குன்னு அப்புறமா இவங்க பார்க்குறப்ப வந்து ஃபோனை வந்து இறக்கிட்டு அவங்களுக்கு தெரியாமல் இவங்க 2 பேரும் வந்து இவ்வளோ தூரம் இந்த நேரத்தில் வந்து பார்த்து பேசுகிறாங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து என்ன பிரச்சனை, என்ன தொடர்பு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து இப்போது சொல்ல வேணாம், நம்ம மயில்வாகன்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க. அதோட எபிசோட் பரபரப்பாக முடிச்சிருந்தாங்க.